ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம டே 8 டெய்லியும் ஈவினிங் வந்துட்டு நம்ம ஒரு கொஷின் பேப்பர் மாடல்ல ஜிப்பர் அண்ட் நார்செட் கொஷின் பேப்பர் மாடல்ல கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். டே 8 ஆன கொஷின் இன்னைக்கு என்னங்கிற கொஷின்ங்கிற பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்டான எம்சிக்யூ கொஷின். வென் பெர்ஃபார்மிங் எக்ஸ்டர்னல் chest compression on an adult during CPR, the rescuer should depress the sternum. ஸோ சிபிஆர் கொடுக்கும் போது ஸ்டர்னம் எவ்வளோ டெப்த்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 0.5 to 1 inch, 1 to 1.5, 1.5 to 2, 2 to 2.5. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, இட் ஷுட் நாட் பி லெஸ் தென் 2 inches. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 0.5 to 2 inches. Then, which post-procedure intervention should the nurse implement in a client after ERCP? ஒரு ERCP பண்ண பேஷண்ட்டுக்கு என்ன இன்டர்வென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அசஸ் ஃபார் ரெக்டல் ப்ளீடிங். ஆப்ஷன் பி, இன்க்ரீஸ் த ஃப்ளூயிட் இன்டேக். ஆப்ஷன் சி, அசஸ் ஃபார் கேக் ரிஃப்ளெக்ஸ். ஆப்ஷன் டி, கீப் இன் சுப்பைன் பொசிஷன். ஸோ ERCP எண்டோஸ்கோபிக் ரெட்ரோகிரேட் கொலஞ்சியோ பான்கிட்டியோ ஸ்டாமி. ஓகேவா? ஸோ அது என்ன செய்வாங்க? எண்டோஸ்கோபிக்னா என்ன? த்ரூ மவுத் தே வில் இன்சர்ட் அண்ட் தே வில் செக். கரெக்டா? எஸ். இப்போ என்ன செய்யலாம்? இப்போ என்ன பண்ணணும்? எண்டோஸ்கோபிக் மூலயமா முடிஞ்சதுக்கு அப்புறம் the most important intervention is assess for gag reflex தான். Then, which of the following problem has priority in a client diagnosed with acute pancreatitis? Acute pancreatitis ஓட நர்சிங் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிஸ்க் ஃபார் ஃப்ளூயிட் வால்யூம் டெபிசிட், ஆல்ட்ரேஷன் இன் கம்ஃபர்ட், இம்பேலன்ஸ் நியூட்ரிஷன் லெஸ் தென் பாடி ரெக்யர்மெண்ட், நாலேஜ் டெபிசிட். ஸோ அக்யூட் பேன்கிரியாடைட்டிஸோட மோஸ்ட் காமன் மேனிஃபெஸ்டேஷன் என்ன? பெயின் தான். ஓகேவா? ஸோ பெயின் பாருங்க, இதுல எதுவுமே இல்லை. ஆனா பெயினை இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ட்ரேஷன் இன் கம்ஃபர்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஆல்ட்ரேஷன் இன் கம்ஃபர்ட். Then, which endocrine disorder would the nurse assess for in a head injury patient with increased intracranial pressure? ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. அவங்க என்ன கண்டிஷன்லாம் சொல்ல, ஜஸ்ட் சிம்பிளா சொல்லியிருக்காங்க ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. they didn't mention, they are asking என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு முக்கியமான கீவேர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கீவேர்டு இதுல அப்படின்னா, எண்டோக்ரைன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எண்டோக்ரைன் டிஸார்டர் என்ன? இதுல ஃபியோக்ரோமோசைட்டோமா எண்டோக்ரைன் டிஸார்டர் தான். டயபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் எண்டோக்ரைன் டிஸார்டர் தான். ஹஷிமோட்டோ டிசீஸும் எண்டோக்ரைன் டிஸார்டர் தான். கைனோகோமாஸ்டியா மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுல மூணுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். ஆனா என்ன கேட்டுருக்காங்க? ஹெட் இன்ஜுரி. ஹெட் இன்ஜுரி ஆனா என்ன ஆகும்? இவர் ஹெட்ல இருக்க ஏதாவது தான். ஃபியோக்ரோமோசைட்டோமா அடினல் கிளாண்ட், ஹஷிமோட்டோ தைராய்டு. அப்ப டயபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் இஸ் த ஆன்சர். Diabetes insipidus occurs due to injury, head injury. Then especially என்ன ஆகும்னா, நம்மளோட ADH ஹார்மோன் அதிகமாகும். கரெக்டா? ஸோ அதனாலதான் there will be increased intracranial pressure will be there. Then a client receiving dialysis for end-stage renal disease wants to quit dialysis and die. Which ethical principle supports the client right to die? ஸோ ஒரு கிளைண்ட் இருக்காங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு டயாலிசிஸ் வேணாம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன எத்திக்கல் பிரின்சிபல் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட்டானமி, பெனிஃபிஷன், செல்ஃப் டிட்டர்மினேஷன், ஜஸ்டிஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் அட்டானமி. வாட் இஸ் அட்டானமி? எபிலிட்டி டு டேக் தேர் ஓன் டிசிஷன். ஓகேவா? அவங்க தானா அவங்களோட லைஃப் என்ன, அவங்களோட டிசிஷனை அவங்க எடுக்கிறாங்க. அதனாலதான் அது பேரு அட்டானமி அப்படிங்கிறது. ஸோ அவங்க தான் டிசைட் பண்ணாங்க எனக்கு டயாலிசிஸ் வேணாங்கிறது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, அட்டானமி. Then, a physician prescribed laboratory study for an HIV positive woman to determine the presence of immunodeficiency virus of HIV antigen. Which laboratory test will be prescribed? ஸோ ஹெச்ஐவி ஆன்டிஜனை அசஸ் பண்ற டெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு வெஸ்டர்ன் பிளாட்னு யாரும் எழுதிடாதீங்க. வெஸ்டர்ன் பிளாட் வந்துட்டு நம்ம ஆன்டிஜன் அசஸ் பண்ற யூஸ் பண்ணவே மாட்டோம். P24 ஆன்டிஜன் அசே இஸ் யூஸ் டு அசஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி ஆன்டிஜன். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின் போயிடலாம். The largest 4-digit number exactly divisible by 88 is. இது எப்படி போடுறது?
ஸோ கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்கத வச்சு போட்டுக்கலாம். லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் என்ன? எனக்கு தெரிஞ்சு லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 4 9 தான். கரெக்டா? எஸ், டிவைடட் பை 88. இப்போ நம்ம டிவிஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும் போகுது. எப்படி டிவைட் பண்ணும்? எஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நார்மல் டிவிஷன். இது 1 டைம் 88 வரும். அப்போ 1 1. அப்போ அடுத்த 9 119. 119 எத்தனை வாட்டி வரும் 88ல? அதுவும் 1 டைம் தான் வரும். கரெக்டா? எஸ். திருப்பி 88. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 119 மைனஸ் 88. இதுல ஒரு 19, அதுல ஒரு 12. 19ம் 12ம் just a second. $31 வரும். கரெக்டா? 31. அடுத்து 9. 319. 319 மைனஸ் பண்ணுங்க. சாரி, டிவைட் பண்ணுங்க 88ஆல. 88 இன்டூ 3 எவ்வளோ? 264 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 88 இன்டூ 4 352 போயிடுது. அப்போனா 3 டைம்ஸ் 264. ஸோ 319 மைனஸ் 264 எவ்வளோ? 55. 55. கரெக்டா? எஸ். இப்போ இதை நியூமரேட்டர் விட்டுருங்க, நமக்கு டினாமினேட்டர் தான் முக்கியம். ஏன் டினாமினேட்டர் முக்கியம்? இப்போ நம்ம எடுத்த நம்பர் என்ன? 49. இதான் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர். மைனஸ் 55. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 4 4 9 9. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க ரீவெரிஃபை கூட பண்ணிக்கோங்க. ரீவெரிஃபை எப்படி பண்றது? இப்போ ஆப்ஷன் ஏ என்ன? 9944 டிவைடட் பை 88. ஓகே, இது 1 டைம் 88. எத்தனை? 114. 114க்கும் 1 டைம் தான் 88. அப்போ இது என்ன வரும்? 0 2 6 264. 264 எத்தனை வாட்டி? இப்போ தான் சொன்னேன், 3 டைம்ஸ் 264. 0. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 9944. அந்த 999 எப்படி எடுத்தேன்ட்டு கொஸ்டின் கேட்டக்கூடாது. எப்படி எடுத்த? இந்த 4 9 இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் லார்ஜஸ்ட் நம்பர் இதுதான். இது கூட 1 ஆட் பண்ணாலும் 5 டிஜிட் நம்பரா மாறிடும். அதனால தான் 4 9 எடுத்தேன். 88ஆல டிவைட் பண்ணேன். அதுலேருந்து வர ரிமைனிங் இருக்குல்ல, அதை வந்து இதுலயே மைனஸ் பண்ண ஆன்சர் நம்மளுக்கு வந்துருச்சு. கரெக்டா? நெக்ஸ்ட் ரீசனிங் கொஸ்டின் போயிடலாம். கம்ப்ளீட் த சீரீஸ் SCD TF UGH WKL. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சீரீஸ் கொடுத்தாலும் ABCDயை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? சாரி, எஸ். கரெக்டா? இதுல எஸ். ABCD எஸ்க்கு அப்புறம் என்ன? டி வரும். டிக்கு அப்புறம் யூ வரும். யூக்கு அப்புறம் வி வரும். எஸ். விக்கு அப்புறம் டபிள்யூ வரும். ஆப்ஷன்ல வில என்ன இருக்குன்னு பாருங்க. அதை நீங்க டைரக்டா சூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ரீவெரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வார்த்தையை பார்த்துக்கோங்க, சி. சிக்கு அப்புறம் இ இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? டி விட்டுருக்காங்க. CDE. இக்கு அப்புறம் ஜி இருக்கு. இ எஃப் விட்டுட்டு ஜி. அப்ப ஜிக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஹெச் விட்டுட்டு ஐ இருக்கும். கரெக்டா? விஐ. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். விஐஜே. ஐக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஜேக்கு இல்லாம கே இருக்கும். ஓகேவா? அப்படி இந்த வார்த்தை வச்சு கூட நீங்க போடலாம் ஆன்சர். டிக்கு அப்புறம் என்ன இருக்கு? இ இல்லாம எஃப் இருக்கு. எஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கு? ஜி இல்லாம ஹெச் இருக்கு. ஹெச்சுக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஐ இல்லாம ஜே இருக்கும். ஓகே, கரெக்ட் ஆன்சர் இஸ் விஐஜே.
ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இங்கிலீஷ். த கிரேப்ஸ் ஆர் நவ் டேஷ் எனஃப் டு பி பிக். ஸோ கிரேப்ஸ் வந்துட்டு நல்லா நார்மலா இல்லாம நல்லா பழுத்து இருக்கு அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னா ரைப்பு தான். ஓகே, த கிரேப்ஸ் ஆர் நவ் ரைப் எனஃப் டு பி பிக்ட். தென் in which region has the UN launched a polio vaccination campaign targeting 6,40,000 children? ஸோ இது நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக இருந்ததுனால தான் இந்த கொஸ்டின் நான் வந்து ஜிகேல பிக் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வார் நடந்துட்டு இருக்கு. எங்க நடக்குது? காசால வார் நடந்துட்டு இருந்துச்சு, கரெக்டா? ஸோ அதனால தான் வந்துட்டு இது என்ன பண்ணாங்க, யூஎன் வந்துட்டு அந்த போலியோ லான்ச் பண்றதுக்காக இந்த இஸ்ரேல் வார் நடக்குது இல்ல, ஸோ அதனால காசால வந்துட்டு 6,40,000 சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு மாசா வந்துட்டு போலியோ வேக்சின் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் காசா. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.